தமிழ்நாட்டில் ஒரு ராசிப்படி ஒரு ஜாதகப்படி ஆட்சிக்கு வரவே முடியாது. அவர் பையன் சும்மா சோட்டா பையன், அந்த சோட்டா பையன் அவன் என்ன பேச்சு பேசுறான், பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சரை ரொம்ப தாழ்த்தி பேசுறதுன்னா உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசணும். ஸ்டாலின் பொண்டாட்டி துர்கா ஸ்டாலினை பத்தி நாங்க பேசுறா நீ ஒத்துக்குவியா? ஏன் கருணாநிதி பொண்ணு கனிமொழி நான் பேசுறா ஒத்துக்குவியா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி பேசுறா ஒத்துக்குவியா? உங்க அம்மாவை பத்தி பேசுற ஒத்துக்குவியா? ஒரு சின்னம்மா ராஜாத்தியை பத்தி பேசுற ஒத்துக்குவியா? எங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதா? நிறைய கதை இருக்கு. வனவாசம் புத்தகத்துல கண்ணதாசன் சொன்னது, ஒரு வீட்டுக்குள்ள போய் தப்பான வீட்டுக்குள்ள போய் நான் சொல்ல வைக்கப்படுறேன், இவன் காசு கொடுக்காம வந்துட்டான், நான் கொடுத்து தொலைஞ்சிட்டு வந்தேன்னு சொன்னார், எழுதியிருக்கிறாரு. உங்க அப்பா கதை புத்தகத்துல நாருது. அதை விட பெரிய வேடிக்கை மு.க. ஸ்டாலின் கதை. சிலோன் லைலா மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள். எக்மோர்ல ஒரு லாட்ஜில் யாரால தெரியுமா? மு.க. ஸ்டாலினால. எப்படியாவது இந்த ஆட்சி போயிடணும்னு வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறான் மு.க. ஸ்டாலின். அந்த மேக்கப் கலையாம நாளுக்கு ஒரு விக்கு மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்து உட்கார வை. அங்க ஒரு ஃபேனு, இங்க ஒரு ஃபேனு, அங்க ஒரு ஃபேன், 3 ஃபேன் வை. அவன் அந்த இடத்துல ஒழுங்கா ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டான்னா, ஏன்னா உட்கார மாட்டான், ஏன்னா விக்கு. இந்த 3 மாசமா கொஞ்சம் பேருக்கு வியாதி வந்திருக்கு.